நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, தமிழ் பொது தமிழ் குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அதோட பொது தமிழ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து 101 to 200 கொஷின்ஸ், மொத்தம் 100 கொஷின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட டீட்டெயில் அனலைசிஸை வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 101 கொஷின் பாருங்கள். அசர்ஷன் ரீசனில் கேட்டிருக்காங்க. அசர்ஷன் பார்க்கலாம். In 1892, Trimagher report were accepted by government for increasing the income of the government to allot the Parambok land to downtrodden community கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரீசன் பார்க்கலாம். In Chengalpet, the Panjama schools were run by the philanthropic individuals in Panjami land for promoting the education for the downtrodden community peopleனு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த கொஷினை நம்ம வந்து தமிழ்லையும் பார்த்தலாம் வாங்க. கூற்று காரணம். கூற்று பாருங்கள். அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892 ஆண்டுடைய த்ரெமன்ஹியர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது. கூற்று பார்த்திங்கன்னா கரெக்டு தான். மனித நியமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்கள் நடத்தி வந்த காரணமும் கரெக்டு தான். ஸோ ஏ அண்ட் ஆர் சரி, மேலும் ஆர் ஆனது ஏவுடைய சரியான விளக்கமாகும். ஓகேங்களா? ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. 1 or 2 கொஷின் பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து கேட்டிருக்காங்க பட்ஜெட் இயரில். ஓகேங்களா? குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்க, மிஸ்டர் பன்னீர்செல்வம், டாக்டர் நெடுஞ்செழியன், மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன், மிஸ்டர் தங்கம் தென்னரசு. இப்போ கரண்ட்டாக இருக்கிறவர் தான் வந்து மிஸ்டர் தங்கம் தென்னரசு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏஎன்சி ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்கள் எம்ஜிஆர் பீரியட்லேருந்தே இருப்பார். ஓகேங்களா? அப்போ 2 ஃபஸ்ட்டில் வரும் தெரிஞ்சாவே ஆப்ஷன் சி வந்துடும் நமக்கு. அப்போ 2 ஃபஸ்ட்டு 4 லாஸ்ட்னா ஃபஸ்ட்டு டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்கள், மிஸ்டர் பன்னீர்செல்வம் நெக்ஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்டும், மூன்றாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன், 4th ஒன் வந்து மிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள். ஓகேங்களா? அடுத்த கொஷின் போயிடலாம். 103 கொஷின் பாருங்கள். சூஸ் த ரைட் மேட்சஸ். ஓகேங்களா? மேகசின்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஆத்தர்ஸ் கேட்டிருக்காங்க இதில் இந்த கொஷினில். நியூ இந்தியா பாரதின்னு கொடுத்துருக்காங்க. நியூ இந்தியா நம்மளுக்கு தெரியும், ஆனி பெசன்ட் அவர்களோட நியூஸ் பேப்பர் தான் வந்து நியூ இந்தியா. பாரதி அவர்களது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, விஜயா. ஓகேங்களா? இதெல்லாம் பாரதி அவர்கள் எழுதிய நியூஸ் பேப்பர். தேசபக்தன் அப்படிங்கிறது யாருதுன்னா திருவிக்கா அவர்களது, திருவி கல்யாண சுந்தரம் அவர்களோடது. நவசக்தியும் திருவிக்கா அவர்களோடது தான். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தப்பு, ஃபஸ்ட் ஆப்ஷனும் தப்பு. ஓகேங்களா? த ஹிந்து வந்து ஜி சுப்பிரமணியம் அவர்கள், இதுவும் கரெக்டு, 4th ஒன்றும் கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சமித்திரன் ஒன்று இருக்குது. பிரபஞ்சமித்திரன் இந்த நியூஸ் பேப்பர் யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அவர்கள் எழுதியிருப்பாங்க. சுப்பிரமணிய சிவா அவர்கள் எழுதிய நியூஸ் பேப்பர் தான் வந்து பிரபஞ்சமித்திரன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு பாருங்கள் 3 and 4 கரெக்டு, சி ஆப்ஷன் சி வரும். அடுத்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். காங்கிரஸ் பாய்காட்டட் த எலெக்ஷன் விச் வாஸ் ஹெல்ட் இன் 1923 இன் கல்கட்டா. இந்த மாதிரி கொஸ்டின்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இயர் செக் பண்ணணும். செகண்ட் என்ன பார்க்கணும்? பிளேஸை பார்க்கணும். தேர்டாக யார் பார்க்கணுன்னா அந்த கேரக்டரை பற்றி பார்க்கணும், யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923 காங்கிரஸை பற்றி சொல்லியிருக்காங்க. 1923 அந்த எலெக்ஷனில் வந்து சென்னையில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, பாய்காட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸ்வராஜ் பார்ட்டி 11 சீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டு. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் மினிஸ்ட்ரி இன் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. காமராஜர் லெட் த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இன் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. காமராஜர் இந்த கேரக்டர் காமராஜர் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சாவே நம்ம 4th ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துடலாம். அப்போ ஆப்ஷன் டி 1, 2, 3 ஆர் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 105 த GSLV F-15 இஸ் லான்ச்ட் ஆன் டேஷ் பை இஸ்ரோ. என்ன டேட்டில் வந்து இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ January 29, 2025 இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 106 கொஸ்டின் பார்க்கலாம். அசெஷன் ரீசன். ஓகேங்களா? அசெஷன் ரீசனில் செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்குறோம் நம்ம வந்து. அசெஷன் பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் சரண்டர்ட் இஸ் நைட்ஹுட். ஓகே, ரீசன் பார்க்கலாம். ஆன் 13th April 1919
ஜாலியன்வாலா மசாக்ரி அக்கர்ட் இன் அம்ரிஸ்டர். ஓகேங்களா, நம்ம ஐஎம்ல பார்த்துருக்கோம். 13 ஏப்ரல் இந்த ஜாலியன்வாலா மசாக்ரேயால் தான் வந்து ஜாலியன்வாலா படுகொலை மூலமாக தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒரு நைட்ஹுட்டை வந்து திருப்பி கொடுத்துருப்பாரு. அப்போ அசெஷனும் கரெக்ட், நமக்கு ரீசனும் கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் பி. ஓகேங்களா, கூற்று காரணம் பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் தனது சற்பட்டத்தை துறந்தார். காரணம் பாருங்க, 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன்வாலா படுகொலை நடைபெற்றது. கரெக்ட் தான். கூற்று காரணம் இரண்டும் கரெக்ட். 107 பார்க்கலாம். நேம் ஆஃப் த ஆக்ட் கொடுத்துட்டாங்க, அதோட இயர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1987. ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து 1950. எம்ஆர்டிபின்னு ஒரு ஆக்ட் சொல்லுவாங்க. எம்ஆர்டிபி தான் மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1969. ஜிஎஸ்டி ஆக்ட் எப்போ அப்படின்னா 1930. அப்போ 2341 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் பாரத் ரத்னா வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு தெரியும். அப்போ பாரத் ரத்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்ம விபூஷன் செகண்டு, ஓகேங்களா, பத்மபூஷன் வந்து தேர்டு அண்ட் பத்மஸ்ரீ வந்து லாஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு பாரத் ரத்னா ஃபஸ்ட்டுன்னு எடுத்தோன்னாவே ஆப்ஷன் பி கிடச்சிரும். பாரத் ரத்னா ஃபஸ்ட்டு, பத்மஸ்ரீ லாஸ்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம். அனாட்ஸ் 9 இது வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். 112 பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அசோசியேட் ரீசன் ஸ்பேஸ் மைத்ரி பற்றி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கொலாபரேட்டிவ் ஸ்பேஸ் மிஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. கரெக்டு தான். ஓகேங்களா, ரீசன் பாருங்கள். இந்தியா எய்ம்ஸ் டு லோவர் த காஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் டு ஸ்பேஸ் த்ரூ திஸ் மிஷன். அவங்க ஸ்பேஸ் மைத்ரி வந்து இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட ஸ்பேஸ் மிஷன் கரெக்டு. ஆனால் வந்து இந்தியா வந்து காஸ்ட் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷனுக்காக இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து தப்பு. ஓகேவா, அப்போ என்னது பட் ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் ராங். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 113 பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த கமிஷன் யூஸ் 3 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சோஷியல், எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக். கரெக்ட் தான். In social indicator there are 5 criteria and education indicator there are 2 criteria. இது கரெக்ட். சோஷியல் இண்டிகேட்டர் 5 criteria யூஸ் பண்ணுறாங்க, பட் எஜுகேஷனில் 2 யூஸ் பண்ணல, 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது தப்பாயிடும். ஓகேங்களா, இனி எக்கனாமிக் இண்டிகேட்டர் there are 4 criteria. thus there were 11 criteria used in the Mandal Commission report. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் பி 1 and 3 ஒன்லி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 114 பாருங்க. சூஸ் த கரெக்ட் பேர். 5 year பிளான் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. 5 year பிளான் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த பிளானையும் அதோட இயரும் கேட்டிருக்காங்க. பாம்பே பிளான் வந்து 1940. ஓகே, இது கரெக்டு. ஓகேங்களா, நமக்கு 1940 தான் பாம்பே பிளான். கந்தி பிளான் வந்து 1944. ஓகேங்களா, ஆனால் 45 கொடுத்துருக்காங்க. பீப்புள் பிளான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து 1945. சர்வோதயா 1950. இது கரெக்ட். அப்போ 1 and 4 கரெக்ட் நம்மளுக்கு. இப்போ ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். 115 அசோசியேஷன் ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. அசோசியேஷன் பாருங்கள். கேஎம் பாலசுப்ரமணியம், ஆத்தர் ஆஃப் சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ், கம்பேர்ட் டாக்டர் சி நடேச முதலியார் டு மகாத்மா காந்தி. ஓகேங்களா, நடேச முதலியார் நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஞாபகம் வரும். ஜஸ்டிஸ் பார்ட்டியில் நடேச முதலியார் வந்து இருப்பார். இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமரச சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமரச சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கேஎம் பாலசுப்ரமணியம் அவர்களும் அவரோட புக்கில் வந்து சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ்ங்கிற புக்கில் வந்து அவர் வந்து மகாத்மா காந்தி ஈக்குவலண்ட்டாக வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். அசோசியேஷன் கரெக்ட். ரீசன் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் த எபிட்டோம் ஆஃப் லவ், கேரக்டர், டாலரன்ஸ், காம்ப்ரமைஸ் அண்ட் ஹி வாஸ் அ ஹார்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. ரீசனும் கரெக்ட். தமிழ் கொஸ்டினை பார்த்தலாம் பாருங்கள். தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கேஎம் பாலசுப்ரமணியம் டாக்டர் சி நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார். கரெக்ட். கூற்று கரெக்ட். நீதி கட்சி நிதியமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். காரணமும் கரெக்ட். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றே சரியான விளக்கமாகும். ஓகேங்களா, அசோசியேஷன் ரீசன் ரெண்டுமே ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 116 கொஸ்டின் பார்க்கலாம். புக்ஸும் ஆத்தர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூனிட் 8 இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நம்ம தமிழில் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக புரியும். ஓகேவா, அப்போ தமிழில் பார்த்துக்கலாம் பாருங்கள். நூலும் ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க. வெற்றி வேட்கை அப்படிங்கிறது அதிவீர ராம பாண்டியர். வெற்றி வேட்கைங்கிறது இன்னொரு பேரை நம்ம என்ன சொல்லுவோம்னா நருந்தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நருந்தொகை அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட சேனலில் வந்து நம்ம ப்ரீவியஸாக நூல்கள், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கலாம்.
ஓகேங்களா. நன்னெறிங்கிறது வந்து துரைமங்கலம் சிவபிரகாசர். நீதிநெறி விளக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். நல்வழி, மூதுரை இதெல்லாம் வந்து ஔவையார். இதுவும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் புக்ஸில் பார்க்கும்போது சொல்லியிருப்போம். ஓகேங்களா நம்ம சேனலில். அப்போ ஏக்கு 3ன்னு போட்டிங்கனாவே ஆப்ஷன் சி வந்துடும். சி அண்ட் டி வந்துடும். அப்போ நன்னெறிங்கிறது துரைமங்கலம் சிவபிரகாசம் கரெக்டு. நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் தெரிஞ்சாவே ஆப்ஷன் சி போட்டுடலாம். நல்வழி ஔவையார். ஓகேங்களா ஆப்ஷன் சி. 170 கொஸ்டின் பாருங்க. ஆசேஷன் ரீசன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆசேஷன் பாருங்கள், climate, relief, soil, natural resources are influencing the distribution of population. Assertion வந்து correct. Birth and death rate does not affect the distribution of population கொடுத்துருக்காங்க. ரீசன் தப்பு. ஓகேங்களா. it will also affect. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஜியாகிரபியில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சிங் பார்க்கும்போது climate, relief, soil, natural resources, birth and death rate, மைக்ரேஷன் அந்த இதெல்லாம் வரும். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 118 பாருங்கள். விச் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வேர் அக்செப்டட் இன் காந்தி இர்வின் பேக்ட்னு கேட்டிருக்காங்க. 1931 நடந்த காந்தி இர்வின் பேக்ட் இதை வந்து ஏற்கனவே வந்து குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. காந்தி இர்வின் பேக்ட் வந்து யாருக்கு நடுவில் வந்து சைன் ஆயிருக்குன்னு கேட்டிருப்பாங்க. யாருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் நடுவில் சைன் ஆனது தான் 1931 காந்தி இர்வின் பேக்ட். அதை என்னென்னலாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கினாங்க அப்படின்னா, people allowed to make salt for the consumption. கரெக்டு தான். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நாட் ரிலீஸிங் த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ஹூ ஹேட் நாட் இண்டல்ஜ் இன் வயலன்ஸ். ஓகேங்களா. இது வந்து தப்பு. அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் வந்து வயலன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகலையோ அவங்கள. ஓகே, பெர்மிட்டட் பிக்கெட்டிங் ஆஃப் ஃபாரின் கிளாத் ஷாப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து கரெக்டு. ரெடியூஸ் த டெத் சென்டர்ஸ் ஆஃப் பகத்சிங் அண்ட் இஸ் காம்ரேட்ஸ். இது வந்து தப்பு. அவர்களை பற்றி பேசவே இல்லை. ஓகேங்களா. அப்போ 1 and 3 ஒன்லி. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது பார்த்தோம் 1098 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1064 and 1965. ஆப்ஷன் 2. ஓகே, பி ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டு. 1064 and 1965. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 120th கொஸ்டின் பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ரீசன் கேட்டிருக்காங்க. அசெஷன் பாருங்கள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இட் ஃபெடரல் இன் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம் கரெக்டு. ஓகேங்களா. ரீசன் பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. கிடையாது. இது வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் நம்மளது வந்து ப்ரொவைட் பண்ணுது. லைக் யூஎஸ்ஏன்னு கொடுத்துருக்காங்க, நாட் யூகே. ஓகேங்களா. பிரிட்டனோட கான்ஸ்டியூஷன் படி தான் இருக்குது. அப்போ வந்து ரீசன் தப்பாக இருக்குது. அப்போ ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க 121லேருந்து. ஓகே, 123 கொஸ்டினுக்கு பார்க்கலாம் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு டிபெண்டன்ட் சில்ட்ரன். டிபெண்டன்ட் சில்ட்ரன் வந்திருக்கு. டிபெண்டன்ட் சில்ட்ரன் 6 to 16 years. சில்ட்ரன் பிட்வீன் 6 to 16 years. மெயின்டெனன்ஸ் ஆர்பன் அண்ட் டெஸ்டியூட் கேர்ள்ஸ் வந்து ப்ரொவைடிங் டெஸ்டியூட் ஆர்பன் அண்ட் அன்அட்டாச்ட் சில்ட்ரன். ஃபாஸ்டர் கேர் சிஸ்டம் வந்து பிலோ த ஏஜ் ஆஃப் 16 years. ஸ்டேட் ஆஃப்டர் கேர் ஹோம் பாய்ஸ் வந்து 18 to 21 years. ஓகேங்களா. அப்போ 4-1. ஃபஸ்ட்டு 4 வரணும், லாஸ்ட்டில் 1 வரணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பி. 4-2-3-1. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் வந்து கேட்குறாங்க. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் January 16, 2014. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தமிழ் டிக்ளேர் as கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து 2004 தான். பட் October 10 கிடையாது, 12. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆக்ட் வந்து 324. இது வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சில் இன் இந்தியா 1916 கொடுத்துருக்காங்க. இல்லை, இது வந்து தப்பு. ஓகேங்களா. அப்போ நமக்கு 1 and இன்கரெக்ட்லி பேர்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 and 4 இன்கரெக்ட்லி பேர். இங்கே வந்து கொஸ்டினை ஒழுங்காக பார்க்கணும். ஓகேங்களா. நமக்கு வந்து கரெக்ட்லி பேர் இருக்குல்ல, இன்கரெக்ட்லி பேருங்கன்னா 2 and 4. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. த பர்பஸ் ஆஃப் சூர்யாகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. சூர்யகர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் சோலார் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. நம்மளுக்கு தெரியும் சோலார் ப்ராஜெக்ட் தான் சூர்யகர். அப்போ பாருங்கள் ஆப்ஷன் ஏ இன்ஸ்டாலிங் ரூஃப் டாப் சோலார். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு.
அப்புறம் மற்ற ஆப்ஷன்ஸே பார்க்கலாம். இந்த ஓல்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வயோத்தியான்னு கொடுப்பாங்க எப்பவுமே. அந்த மாதிரி ஸ்கீம் வந்தாங்கன்னா வயோன்னு வந்தாங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 126 பாருங்க. அசெஷன் ரீசன் தான். இது வந்து நம்ம 3rd இல்ல 4th கொஸ்டின் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரீசன் இந்த மாதிரி கொஸ்டின். ஓகேங்களா? அசெஷன் பார்க்கலாம். The plan period 1966 to 69 were called as annual plan or plan holiday. Correct. Because of the two major conflicts with China and Pakistan. இது ரீசனும் கரெக்ட். சைனா கூடயும் அண்ட் பாகிஸ்தான் கூட நடந்த இந்த பீரியடில் நடந்த இந்த 5 year பிளானை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆனுவல் பிளான் ஆர் பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்கிறோம். அப்போது போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது 127 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. தியோசபிக்கல் மூமெண்ட் படி ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள். தி தியோசபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபார்ம் பை மேடம் பிளவட்ஸ்கை அண்ட் கொலோனியல் ஹெச்எஸ் ஆல்காட் இன் நியூயார்க். கரெக்ட். In 1818 Mrs. Annie Besant joined the society in India. Annie Besant ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஆனால் 1888 கிடையாது, 1889 அதான் இயர் பார்க்கணும். ஓகேங்களா? தேர்ட் பாருங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த சொசைட்டி இஸ் அடியார்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்ட். அப்போ 1 and 3 வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது 128 பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் தமிழில் பார்க்கலாம். கரைக்கல் அம்மையார் எழுதுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூத்த திரு பதிகங்கள், ஆண்டாள் பாவைப்பாட்டு, அரங்கநாத முதலியார் கட்சி கலமகம், சேரமான் பெருமாள் நாயனார் வந்து திருவந்தாதி. அப்போ ஃபஸ்ட்டு 4 வரும், லாஸ்ட்டு 1 வரும். பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க. 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்து 129 கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே லைன் இட் கனெக்ட்ஸ் பால்டிக் சி அண்ட் பசிபிக் ஓஷன். 2 பாருங்க. டிரான்ஸ் காஸ்பியன் ரயில்வே லைன் வந்து கனெக்ட்ஸ் த சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஜப்பான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது கெனடியன் பசிபிக் ரயில்வே லைன் வந்து கனெக்ட்ஸ் த அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன். டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வே லைன் கனெக்ட்ஸ் பியூனஸ் ஐரஸ் வித் வால்பரைசோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சைபீரியா வந்து பால்டிக் வித் பெசிபிக்ங்கிறது தப்பு. பால்டிக் கனெக்ட் பண்ணாது, இது வந்து ஆர்டிக் கொஸ்டினை வந்து கனெக்ட் பண்ணும். அப்போ இது தப்புன்னு தெரிஞ்சிச்சு. மற்ற எல்லாம் பாருங்கள், அங்கே ஆப்ஷன்ஸே நமக்கு பாருங்கள் 1, 2, 3, 4 தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? 1 தான் தப்பாக இருக்குது, மற்ற எல்லாமே கரெக்ட். அதுக்கடுத்தது 130 கொஸ்டின் பார்க்கலாம். அசெஷன் ரீசன் தான். அசெஷன் பாருங்க. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சு ஐஎன்சியோடதுன்னு கேட்டிருக்காங்க. 28th December of 1885 இன் பாம்பே. இது வந்து கரெக்ட். தமிழ்நாடு ரீஜன் ரெப்ரசன்ட் அண்ட் அட்டன் 21 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நாட் 22 மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசன் தப்பு. அப்போ ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ், ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Consider the accession reason. Accession பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் டு பி அப்பாயின்ட் பை பிரசிடென்ட். இது வந்து கரெக்ட். ஓகேங்களா? பிரசிடென்ட் அவர்கள் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? இந்த கேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் த லா மினிஸ்டர் ஷால் ஆல்வேஸ் பி கன்சல்டன்ட் கொடுத்துருக்காங்க. கிடையாது. கொலிஜியத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி கீழே வருவாங்க, இவங்க லா மினிஸ்டருக்கு யார் கீழே வருவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கீழே வருவாங்க. ஓகேங்களா? ரெண்டும் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேங்களா? அதுபடி பார்த்தா ரீசன் வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். இது என்ன ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 124 வந்து கொடுத்துருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். அதுக்கடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 132 கொஸ்டின் பாருங்கள். நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸும் அதோட பார்ட்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் அந்தமான் நிக்கோபார் அப்படி யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? யூனியன் டெரிட்டரிஸ் எது கீழே வரணும்னா டி, லாஸ்ட்டாக ஆப்ஷன் தான் வரும். அப்போ டிக்கு 2ன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பி வந்துடும். ஓகேங்களா? வெஸ்ட் பெங்கால்ங்கிறது வந்து ஒரு பிரசிடென்சி நம்மளுக்கு தெரியும். 3 பிரசிடென்சி இருந்துச்சு மொத்தம். ஒன்று வந்து மெட்ராஸ், பாம்பே அண்ட் வந்து கல்கட்டா அப்படின்னு தெரியும். அதுமாதிரி வெஸ்ட் பெங்கால் வந்து ஏல வரும். ஓகேவா? ராஜஸ்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அதுக்கு அடுத்தது பியில் வரும். ஹிமாச்சல் பிரதேஷ் சியில் வரும். அவள் ஃபஸ்ட் அண்ட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள். டிக்கு வந்து 2 எடுக்க சொன்னேன் இல்லையா? டிக்கு வந்து 2 எடுக்க சொன்னேன், சாரி, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? 4, 3, 1, 2 இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? 4, 3, 2, 1. அதுக்கு அடுத்தது ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷன் ஆஃப் 2021-22 தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். மயிலாடுதுறை இன்வால்வ் மோர் பேடி கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. மோர் பேடி கல்டிவேஷனில் வந்து மயிலாடுதுறை வராது, தஞ்சாவூர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, தஞ்சாவூர் கொடுத்துருப்பாங்க, மயிலாடுதுறை வராது. ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மோர் மெய்ஸ் கல்டிவேஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். கள்ளக்குறிச்சி இன்வால்வ் இன் மோர் சுகர் கேன் கல்டிவேஷன், இதுவும் கரெக்டு தான். அப்போ 2 and 3 நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 136. வாட் வாஸ் த காஸ் ஃபார் ஹை இன்ஃப்ளமேஷன்? இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஹை டிமாண்ட், வீக்கன் ருப்பி அகேன்ஸ்ட் த டாலர், லோ ப்ரொடக்ஷன், லோ மணி சப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வீக்கன் ருப்பி அகேன்ஸ்ட் த டாலர், டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவுங்கிறதும் கரெக்டு தான், குறைவான உற்பத்தியும் கரெக்டு தான், ஆனால் அதிகமான தேவையும் கரெக்டு தான். ஆனால் மூணுத்தில் எது ஆப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட், அதிக தேவை இருக்கிறதுனால தான் பணவீக்கம் அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு 137 பாருங்கள். அரேஞ்ச் த பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் பாரத் நிர்மான் யோஜனான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த பாரத் நிர்மான் யோஜனா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2005. இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி நம்ம எப்போ படிப்போம், NFS ஆக்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2013. ஓகேவா. அப்போ 4 ஃபஸ்ட்டு வரும், சாரி 4 லாஸ்ட்டில் வந்து ஆப்ஷன் சி எடுத்துடலாம். அப்போ 4 லாஸ்ட்டாக வருது. ஓகேங்களா. பாரத் நிர்மான் 2005. இந்த நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் பார்த்தீங்கன்னா 2011. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2009. இப்போ 3 to 14. அதுக்கு அடுத்தது 138 வந்து நம்ம வந்து தமிழில் பார்க்கலாம். அந்த கொஸ்டினை பார்க்கலாம். கொக்கக்க கூமம் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதோட கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த திருக்குறள் வந்து ஆக்சுவலி இதோட அர்த்தம் மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சாவே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பார்த்துலாம், ஈஸியாக இருக்கும். கொக்கொக்க கூமம் பருவத்து மற்றது குத்தக்க சீர்த்த எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொக்கு எப்படி காலம் அறிந்து வந்து அந்த மீனை வந்து கொத்தி சாப்பிடுதோ வெயிட் பண்ணி, அதே போல் வந்து நம்மளும் வந்து நம்ம ஒரு செயல் செய்யணும்னா அதுக்கான கால நேரம் எதிர்பார்த்து அதுக்கான சரியான நேரம் வரும்போது சீக்கிரமாக விரைந்து அந்த செயலை வந்து முடிக்க வேணும்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கொக்கை போன்று செயல்படுவது தவறுன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. ஓகேங்களா. காலம் கை கொடுத்து காத்திருக்க வேண்டும், இது வந்து கரெக்டு. இக்குறள் தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றது கிடையாது, தெரிந்து தெளிதல் கிடையாது, காலம் அறிதல் வந்து திருவள்ளுவர் கொடுத்துருப்பார், காலம் அறிதல். ஓகேங்களா. வாடி இருக்குமாம் கொக்கை என்று சொல்லி இக்குறப்பாக பொருத்தமான விளக்கம், இது வந்து கரெக்டு. அப்போ 2, 4 கரெக்டு. இங்கே பாருங்கள், 2 சரி 4 சரி. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி. 1 தவறு, 2 சரி, 3 தவறு, 4 சரி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 139. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் ராமலிங்க அடிகளை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம வந்து தமிழில் பார்க்கலாம். ஓகேங்களா. தமிழில் பாருங்கள். ராமலிங்க அடிகளை பற்றி சரியான கருத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இசைக்கருவிகளை தவிர்த்து மனம் ஒன்றிதல் வேண்டும் என்றார், கரெக்டு. விவசாயிகளுக்கு இரவு நேர பள்ளியை தொடங்கினா தப்பு. ஓகேங்களா. மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வின் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் என்றார், 3வது சரியான ஸ்டேட். அப்போ 1 and 3 ஒன்லி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் தி எக்ஸிக்யூட்டிவ் பிளேசஸ், எக்ஸிக்யூட்டிவ் பிளேஸஸும் அதோட டிஸ்ட்ரிக்ஸும் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அழகன் குளம் வந்து ராமநாதபுரம், வசவசமுத்திரம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம், கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை. அப்போ ஃபஸ்ட் 1 4, லாஸ்ட்டு வந்து 1ல் முடியுது அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் பி. நடுவுலேயும் மாறுது, வசவசமுத்திரம்ங்கிறது காஞ்சிபுரம், கொடுமணல்ங்கிறது ஈரோடு. அப்போ 4 to 3 1 ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து 141 கொஸ்டின் பாருங்கள். ஷிஃப்டிங் கல்ச்சுரேஷன் அது ரீஜன் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ரேங்கத்து வந்து வியட்நாம். ஓகேங்களா. ரேங்கத்து வியட்நாம் தெரிஞ்சால் டிக்கு 2 போடலாம். ஸோ 2 ஆப்ஷன் வரும், டிக்கு 2ன்னு எடுத்திங்கன்னா. பார்த்தீங்கன்னா லடாங்குங்கிறது வந்து மலேசியா, மில்பாங்கிறது மெக்சிகோ, ரோக்காங்கிறது பிரேசில் அப்படின்னு எடுத்திங்கன்னா 1 4 3 2 ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தது 142 பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அந்த கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் 1918 மதுரை ஹார்வி மில் ஸ்ட்ரைக் ஹேப்பன்ட், கரெக்டு. பிபி வாடியா வாஸ் த லேபர் யூனியன் லீடர் ஆஃப் மதுரை ஹார்வி மில், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. டாக்டர் பி வரதராசுலு ஸ்பீச் வாஸ் ஐ ஓபனர் டு த கவர்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்குது. டாக்டர் பி வரதராசு வாஸ் ஆத்தர் ஆஃப் பிரபஞ்சமித்திரன் மேகசின். பிரபஞ்சமித்திரன் ஏற்கனவே ஆத்தர் அண்ட் மேகசின் பார்க்கும்போது சொன்னால் பிரபஞ்சமித்திரன் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய சிவா அவர்கள். ஓகேங்களா. இங்கே வந்து வரதராசுலுன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. அப்போ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ 1 2 3 வரையும் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 143.
விச் ஆர் த ஃபாலோயிங் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க ஆன் எலெக்ஷன். ஸ்டேட்மெண்ட் 3 கொடுத்துருக்காங்க. இன் ஆல் த ஸ்டேட்ஸ் எலெக்ஷன் இவிஎம்எஸ் ஆர் யூஸ்ட் இன் 2003. ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். 2 பாருங்க, த கமிஷன் டுக் ஏ ஹிஸ்டாரிக் டிசிஷன் டு யூஸ் ஒன்லி இவிஎம்ஸ் ஃபார் த லோக்சபா எலெக்ஷன் 2004. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 2 million EMs ஆர் யூஸ்ட் இன் தி செக்ஷன். 2 million யூஸ் பண்ணல, 1 million தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சாவே நம்ம வந்து ஆப்ஷன் பி 1 and 2, ஆப்ஷன் சி 1 and 2 ஒன்லி எடுத்துக்கலாம். அடுத்தது 144 பாருங்க, அசர்ஷன் ரீசனில் கேட்டிருக்காங்க. அசர்ஷன் பாருங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் போத் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். அசர்ஷன் கரெக்ட். The constitution was amended more than 100 times without changing the foundation of the constitution கொடுத்துருக்காங்க. 100 times ஆமாம். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அமெண்ட் பண்ணாமல், அதாவது பாதிக்கப்படாமல் மற்றதை சேஞ்ச் அமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேஸ் தெரியும் நம்மளுக்கு? கேசவநந்த பாரதி கேஸ். கேசவநந்த பாரதி கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, வித்தவுட் அஃபெக்டிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு. ஆமாம், 106 times வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ ரீசனும் கரெக்டு. அப்போ போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 145 வந்து ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க 145லேருந்து. ஓகேங்க, 147 பாருங்கள். ஆஸ் பர் த தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே நடந்துச்சுல ஃபஸ்ட் டைம் வந்து 2024-25லேருந்து நடந்துச்சு. அந்த எக்கனாமிக் சர்வே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டரில் ப்ரொடக்டிவிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பேடி ப்ரொடக்டிவிட்டி, மெய்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட் நட் அண்ட் சுகர் கேன் ப்ரொடக்டிவிட்டி. ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் ஆயில் சீட் அண்ட் கிரவுண்ட் நட் சுகர் கேனில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது மெய்ஸ், லாஸ்ட்டாக தான் வந்தது பேடி. அப்போ 3, 2, 1 ஆப்ஷன் பி. 146 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 148 அசெஷன் ரீசன் தான். அசெஷன் பாருங்க, ஜமீன்தாரி சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் 1793. லார்ட் கார்ன்வாலிஸ் என்டர்ட் இன்டூ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். இது வந்து கரெக்ட். ஓகேங்களா, 1793 தான் லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வருவார். ரீசன் பாருங்கள், அண்டர் த செட்டில்மெண்ட் த லேண்ட் வால்ஸ் வேர் டிக்ளேர்ட் ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட். இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, லேண்ட் லார்ட்ஸ் தான் வந்து ரைட்ஸ் கொடுத்துருப்பார். ஓகேவா, அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் 149 பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீசன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, திருவள்ளுவர் ஹேஸ் கேப்சர்ட் சர்டன் ஃபியூச்சர்ஸ் லைக் ப்ரைட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, தமிழில் பார்க்கலாம் அந்த கொஸ்டினை வந்து. ஆஃப் த 3 kings கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சி திறம் பற்றி சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குரட்பாக்களில் தந்துள்ளார். திருவள்ளுவர் வந்து மூவேந்தர்களை பற்றி பேசியே இருக்க மாட்டார். திருக்குறள்னு தெரிஞ்சாவே இந்த கொஸ்டின், இந்த கூற்று தப்பு நம்ம எடுத்துடலாம். மன்னர்களின் ஆட்சி திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என்று கருதினார். இது வந்து கரெக்ட். காரணம் கரெக்ட். அப்போ கூற்று தவறு. ஓகே, ஆனால் காரணம் சரி. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகேங்களா, 150 பாருங்க, கிவ் த சாப்டர் நம்பர். திருக்குறள் அமைந்துள்ள துறவியல் அதிகாரத்தின் எண். அதிகாரத்தோட எண் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 13. 151 பாருங்க, அசெஷன் ரீசன். அசெஷன் பாருங்க, ஈவிஆர் பெரியார் ஸ்டார்டட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் 1925. கரெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை ஈவிஆர் அவர்கள் 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ரீசன் பார்க்கலாம், நியூ இந்தியா வாஸ் த அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். நியூ இந்தியா நம்ம பார்த்து ஏற்கனவே வந்து ஆனி பெசன்ட் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஈவிஆர் வந்து இங்கே வரமாட்டாங்க. அப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். அப்போ குடியரசு, இதுதான் அவரோட அஃபிஷியலான இதழோட பேர். ஓகேங்களா, குடியரசு, பகுத்தறிவு, விடுதலை, ஓகே, புரட்சி, ரிவோல்ட், இதெல்லாம் வந்து ஈவிஆர் அவர்களோட நியூஸ் பேப்பர் தான். ரிவோல்ட், ஓகேங்களா, பகுத்தறிவு, புரட்சி, விடுதலை, இதெல்லாம். ஓகேங்களா, அப்போ வந்து ரீசன் தப்பாக இருக்குது, அசெஷன் கரெக்டாக இருக்குது. ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 152 பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் சிவகலை எக்ஸ்கவேஷன். தமிழில் பார்க்கலாம். சிவகலை அகழ்வாய்வு வாக்கியத்தில் பொருத்தமானது தேர்வெடுக்கும். சிவகலை அகழ்வாய்ச்சி தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கடற்கரை அமைந்துள்ளது. இது வந்து கரெக்டு. சிவகலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றோட வடக்கு கரையில் இருக்கும். சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானது. ஆமாம், கரெக்ட். இதுவும் கரெக்டு. செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கே கிடைக்கக்கூடாது. செம்பு வந்து கிடைக்கல, காப்பர் பீரியட் கிடையாது. ஓகேங்களா, அப்போ தெரிஞ்சிச்சுன்னா 3 தப்புன்னு தெரிஞ்சாவே நம்ம ஆப்ஷன் சிக்கு போயிடலாம். 1 and 2 ஒன்லி. வாட் இஸ் த க்ரூஷியல் ரோல் பிளேட் பை நான் கோடிங் ஆர்என்ஏஸ் கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலி ஆர்என்ஏன்னு எடுத்த உடனே நீங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ்க்கு போயிடக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து நான் கோடிங் ஆர்என்ஏ கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜீன் ரெகுலேஷன். அதுக்கு அடுத்தது 154 பாருங்க. Who among the following was the Indian Prime Minister when 42nd Constitutional Amendment Act was passed? Constitutional Amendment Act எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 42nd வந்து 1976. இந்த பீரியடில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள். ஓகே, ஆப்ஷன் சி இந்திரா காந்தி அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. 155 பார்க்கலாம். அசோசியேஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்க்கலாம் அந்த கொஸ்டினை. பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடவரை கோயில்களை உருவாக்கினர். கூற்று வந்து கரெக்ட். கலைஞர்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்பட்ட கோயில்கள் கற்றளிகள் என்று பெயர். இதை வந்து நம்ம பழைய புக்ஸ் பார்த்தோம் இல்லையா, 7th புக்லாம், அதில் வந்து ஒரு இது பேரால நம்ம வந்து சொல்லியிருப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம சேனலில். இதுவும் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அப்போ ஏ அண்ட் ஆர் இரண்டும் சரி. ஆப்ஷன் சி. 156 பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட்ஸ் ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 4 கொடுத்துருக்காங்க. இன் 1920 மார்டின் அண்ட் வீலர் எக்ஸ்கவேட்டட் ஹராப்பன் சைட்ஸ். இது வந்து தப்பு. மார்டின் அண்ட் வீலர் வந்து எக்ஸ்கவேட் பண்ணல 1920s. ஓகேவா? த லாங்கஸ்ட் டெக்ஸ்ட் வாஸ் 26 சைன்ஸ். இது வந்து கரெக்ட். லாங்கஸ்ட் டெக்ஸ்ட் வந்து 26 சைன்ஸை கொண்டது. The term Meluha in the Prakrit inscription refers to Indus region. மெலுஹாங்கிறது இண்டஸ் ரீஜியன் தான். பட் ப்ராக்ரிட் இருந்துச்சுன்னா அது கிடையாது. சுமேரியன் லாங்குவேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. சுமேரியன் லாங்குவேஜ். த ப்ரீஸ்ட் கிங் ஆஃப் ஸ்கீடைட் வாஸ் டிஸ்கவர்ட் மொஹஞ்சோடாரோ. ப்ரீஸ்ட் கிங் அண்ட் டான்சிங் கேர்ள் ரெண்டு பேருமே எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க? மொஹஞ்சோடாரோ மட்டும்தான். ஓகேங்களா? மேல் டார்சோ அப்படிங்கிறது மட்டும்தான் ஹராப்பாவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ 4th ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ 2 and 4 only. ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 157 அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் இப்போ பாருங்க, இதை வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். வெங்கடாச்சலியா கமிஷன் வந்து பாலிட்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. 2000 நடந்தது தான் வந்து வெங்கடாச்சலியா கமிஷன். ஓகேங்களா? பூச் கமிஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2007 நடந்திருக்கும். அப்போ 1ங்கிறது லாஸ்ட்டில் வரும் தெரிஞ்சால் இந்த பி ஆப்ஷன் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்குன்னா ராஜமன்னர் கமிஷன் அவர்கள். அப்போ 2 ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. 2 ஃபஸ்ட்டுன்னு எடுத்தால் இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சி அண்ட் டி. ஆப்ஷன் ஏவும் போயிடும். சி அண்ட் டியில் பார்த்தீங்கன்னா 2 ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து 3, அப்புறம் 4, அப்புறம் 1. ஓகேங்களா? அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் டி. 158 வந்து ஆப்டிடியூட் கேட்டிருக்காங்க. 159லேருந்தும் ஆப்டிடியூட் தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. 162 பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த அசெஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசெஷன் பாருங்கள். ஆஸ் பர் த எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2024 and 25. எக்கனாமிக் சர்வே வந்து ஃபஸ்ட் டைமாக 2024-25 தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் நம்மளுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து ப்ரொடக்டிவிட்டி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வச்சு கேட்டிருக்காங்க. அர்பன் இன்ஃப்ளேஷன் இன் தமிழ்நாடு இஸ் கம்மிங் டவுன் ஃப்ரம் 6 to 4.5%. ஓகே, வைல் ரூரல் இஸ் ஸ்டாட்டிக் அட் 5.4%. இது வந்து கரெக்ட். அர்பன் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, பட் வந்து ரூரல் ஸ்டாட்டிக்னு கொடுத்துருப்பாங்க. ரீசன் பாருங்க. இட் இஸ் மெயின்லி டியூ டு த கவர்மெண்ட்ஸ் பாலிசி ஆன் தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அண்ட் த இன்கம் சப்போர்ட் லைக் ஸ்கீம்ஸ் லைக் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அண்ட் 100 days எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ரீசனும் வந்து கரெக்ட் நம்மளுக்கு. ஓகேங்களா? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. அந்த ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் பி. அடுத்தது பார்க்கலாம். 163ல் இன்கரெக்ட்லி பேட் எதுன்னு கேட்டிருக்காங்க அண்ட் வந்து அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. MFAL மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கரெக்ட். DPAPனா ட்ரோன் ட்ராஃப்ட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் கரெக்ட். DDPனா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தப்பு. HTAனா ஹில்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இதுவும் தப்பு. ஓகேங்களா? அப்போ 1 and 2 only. ஆப்ஷன் ஏ. 1 and 2 only. அதுக்கு அடுத்தது பாருங்கள். 164ல் வந்து தமிழில் பார்க்கலாம். திருக்குறள் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. கூற்று 2 கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள். வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். ஆமாம், கரெக்டு. கூற்று 2 பாருங்கள். வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர். இது வந்து தப்பு. ஓகேங்களா? கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. 165 அசெஷன் ரீசன். அசெஷன் பார்க்கலாம். 1930ல் முத்துலட்சுமி அம்மையார் introduced the Madras Legislation Council a bill on the prevention of dedication of women of Hindu temples in presidency of Madras. ஆமாம், அசெஷன் வந்து கரெக்ட். ஓகேங்களா? முத்துலட்சுமி
அம்மையார் அவர்கள் எம்எல்சியில் எலெக்ட் ஆயிருந்த நாமினேட் ஆயிருப்போ அவங்க பிகாஸ் முத்துலட்சுமி அம்மையாருங்க வந்து நாமினேட்டட். ஃபஸ்ட்டு நாமினேட்டட் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் உமன் யார் நாமினேட்டட்னா முத்துலட்சுமி அம்மையார். எலெக்டட்னு கேட்டாங்க அப்படின்னா எலெக்டட் யாருன்னா லக்ஷ்மிவதி அவர்கள். ஓகேங்களா, ருக்மணி லக்ஷ்மிவதி அவர்கள் தான். ரீசன்ஸ் பாருங்க. The bill which later became the தேவதாசி abolition act declared the பொட்டுக்கட்டு செரிமனி illegal. இது வந்து கரெக்ட். 2 பேர் தான் மொத்தம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க தேவதாசி அபாலிஷ்மெண்ட் ஆக்டில். 2 உமன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் முத்துலட்சுமி அவர், 2வது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். ஓகேங்களா, இசை வேளாளர்னு ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டியில் அந்த கேர்ள்ஸை வந்து டெம்பிள்ஸ்க்காகவே வந்து அர்ப்பணிச்சிருவாங்க. அது வந்து அப்படி இருக்கக்கூடாதுக்காக எதிர்த்து போராடினது தான் வந்து தேவதாசி அபாலிஷன் மூவ்மெண்ட். ஓகேங்களா, அபாலிஷன் ஆக்ட். அப்போ ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. அந்த ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ, ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். 166 பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிசீசஸும் அது அஃபெக்ட் ஆகிற அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு எடுத்துருக்காங்க. டெங்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் பிளட். ஓகேங்களா, போலியோமைலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன் அண்ட் பிரெயின். மிசல்ஸ் வந்து ஸ்கின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். சிக்கன் பாக்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, அப்போ ஏக்கு 2 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே உங்களுக்கு என்ன வரும்? 3 ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஓகேங்களா, ஏக்கு 2 எடுத்துக்கலாம். 2143 2143 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 2143 2143. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். (167) பாருங்க. ஆத்தர் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஜீனசேனா வந்து ஆதி புராணா. ஓகேங்களா, அவர் எழுதியிருப்பார் ஜீனசேனா. பானா பார்த்தீங்கன்னா காதம்பரி. அப்போ டிக்கு 3ன்னு எடுத்திங்கனாவே ஆப்ஷன் பி வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா, அப்போ அமோகவஷா கவிராஜ மார்க்கா. ஓகேங்களா, குணபத்ரா வந்து மகாபுராணா. 2413 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அது சுபாஷ் சந்திர போஸ் பற்றி ஆல்ரெடி வந்து குரூப் 1லேயும் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் பார்ன் ஆன் 23rd January of 1897 இன் கேல்கட்டா, வெஸ்ட் பெங்கால்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, அவர் வந்து கட்டக்கில் பிறந்திருப்பார். ஸோ 168 பாருங்கள். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க அபவுட் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸை பற்றி நம்ம வந்து குரூப் 1ல் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் பார்ன் ஆன் 23rd January of 1897 கேல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். கேல்கட்டாவில் பிறக்கல, அவர் வந்து கட்டக்கில் வந்து பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் டெக்ளேர்ட் ஹிஸ் பர்த்டே ஆஸ் 23rd January as பராக்ரம் திவாஸ். இது வந்து கரெக்ட். ஓகேங்களா, தேர்ட் வந்து to honor the Subhash Chandra Bose legacy 23rd January is the national holiday. தேர்ட் ஒன்றும் கரெக்ட். அப்போ 2-3 கரெக்ட் நம்மளுக்கு. ஆப்ஷன் சி 2-3 ஒன்லி. அதுக்கடுத்து 169 கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ரைட் பாஸ் கொடுத்துருக்காங்க. கமிட்டிஸும் சேர்மனும் கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து கமிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கமிட்டி ஆன் பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் கே சந்தானம் அவர்கள். இது வந்து கரெக்ட். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் நம்மளுக்கு. அப்படின்னு எடுத்தால் 2 ஸ்டேட்மெண்ட் தான் வரும், 2 ஆப்ஷன்ஸ் ஏ அண்ட் பி வரும். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். கமிட்டி ஆன் பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங் சென்டர் வி.கே. ராவ் கிடையாது. ஓகேவா, ஸ்டடி ஆன் பஞ்சாயத்து ராஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வி. ஈஸ்வரன் அவர்கள். இது வந்து கரெக்ட். அப்போ கமிட்டி ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பஞ்சாயத் ஸ்டாட்டிக்ஸ் ஜி. ராமச்சந்திரன். இதுவும் தப்பு. அப்போ 2-3 தப்பு. 1 and 4 ஒன்லி. ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 170 ஆப்டிடியூட். 171 ஆப்டிடியூட் தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. 174 பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ரோக்ராம் TNHSRP பற்றி கேட்டிருக்காங்க. திஸ் ப்ரோக்ராம் வாஸ் சப்போர்ட்டட் பை வேர்ல்டு பேங்க். இது வந்து கரெக்ட். திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்ட் பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். த ரேஷியோ ஆஃப் 60:40 வந்து இது வந்து தப்பு. இட் வாஸ் இம்ப்ளிமெண்ட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ப்ரோக்ராம் ஃபார் ரிசல்ட் பேசிஸ். இது வந்து கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ப்ரோக்ராம் ஹெய்ம்ஸ் டு அச்சீவ் த கோல் ஆஃப் SDG 9. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 9 கிடையாது, 3ல் குட் ஹெல்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான். அப்போ 1 and 4 நம்மளுக்கு 2 and 4 வந்து நம்மளுக்கு தப்பாக இருக்குது. 1 and 3 வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ 1 and 3 ஒன்லி. 1 and 3 கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு.
ஓகேங்களா, இங்கே கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 2 and 4. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதுதான் கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா, 2 and 4 ஒன்லி. அதுக்கு அடுத்தது 175 பாருங்கள், அசிஸ்டன்ட் ரீசன். அசிஸ்டன்ட் பார்க்கலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன் இந்தியா இஸ் a comprehensive multi-stage destination based tax that is levied on every value addition. இது வந்து கரெக்ட். The motto வந்து one tax, one market, one nation. This is also correct. Both A and R are true and R is the correct explanation of A. Option B. 176 பார்க்கலாம். Who is the author of வள்ளுவரும் குறளும் அப்படிங்கிறதுக்கு ஆத்தர் யார், இந்த புக்குக்கு ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கியாபி விஸ்வநாதன் அவர்கள். 177 பாருங்க. Who was the first to draw portrait of திருவள்ளுவர்? திருவள்ளுவர் படத்தை வந்து முதல்ல வந்து வரைஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வேணுகோபால சர்மா அவர்கள். நம்ம பார்க்குறோம் இல்லையா, திருவள்ளுவர் அவர்கள் அவரோட ஃபோட்டோ வரைஞ்சி வேணுகோபால சர்மா. அதுக்கடுத்து 178 பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் த ராங் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து தமிழில் பார்க்கலாம். நம்ம கூற்றுக்காரன் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பேனர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார். கிடையாது, 1799 தான் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார், பேனர்மேன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அப்போ ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளமும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்படுவது கரெக்ட். 1799 செப்டம்பர் 16ஆம் தேதி அன்று பேனர்மேன் கட்டபொம்மனை கைத்தாறு என்னும் இடத்தில் பாளையக்காரர் கூடியந்தாவில் விசாரணை செய்தார். அவர் தூக்கில் போட்டது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, 1799. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களோடு சிவகங்கைக்கு சென்றார். இது வந்து கரெக்ட். அப்போ நம்மளுக்கு வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறதுனால 1 and 3. ஓகேங்களா, 1 and 3 தவறு, சி. நெக்ஸ்ட் 179 பாருங்க. ஃபைண்ட் த ரைட் மேட்சஸ். சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆர்ஹெச் விட்டேகர் அவர்கள் தான். 6 கிங்டம் வந்து கார்ல் ஓயஸ். ஓகேங்களா, 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கார்ல் லினேஸ் கிடையாது. 3 கிங்டம் காலில் ஏர்னஸ் எக்கல் கரெக்ட். அப்போ 1 to 4 ஆப்ஷன் பி 1 to 4 கரெக்ட். 180 பாருங்க. சயின்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 0.10 m ஆஃப் weak acid is found to be dissociation to the extent of 1.20% at 25 degrees Celsius. Is dissociation constant என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1.44 into 10⁻⁵. அதுக்கு அடுத்தது 181 சூஸ் த ராங் பேர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, லாங்குவேஜஸோட அது இது கேட்டிருக்காங்க. சவுத் திராவிடியன் லாங்குவேஜ், அதாவது தென் திராவிட மொழி மலையாளம் கேட்டிருக்காங்க. ஆமாம், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. சென்ட்ரல் நடு திராவிட மொழி தெலுங்குன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டு. நார்த் திராவிட மொழி குறுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஈஸ்ட் திராவிட மொழின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஓகேங்களா, திராவிட மொழிகளில் வந்து நம்ம வந்து தமிழ் பொது தமிழில் வந்து புக்கில் பழைய புக் பார்த்து இல்லையா, 7th புக் அதில் கொடுத்துருப்போம் நம்ம வந்து. ஓகேங்களா, 3 வகையாக வந்து திராவிட மொழியில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி. ஓகேங்களா, தமிழுங்கிறது எதில் வரும் அப்படின்னா தென்னில் வரும். ஓகேங்களா, தமிழ், மலையாளம், ஓகேங்களா, கன்னடம் இதெல்லாம் வந்து தென்னில் வரும். நடுவில் வந்து தெலுங்கு வரும். ஓகே, வடதில் வந்து போடோ, குருக் இதெல்லாம் வந்து வரும். சரிங்களா, அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் வந்து தப்பாக இருக்குது. ஆப்ஷன் பி ராங் பேர் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 182 பாருங்கள். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நியூ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. ஞானேஷ்குமார் அவர்கள் தான் வந்து நியூ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து பதவியேற்றிருப்பார். அவரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஞானேஷ்குமார் took charge as 26th Chief Election Commissioner of India on February 19, 2025. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். He is the Kerala cadre of IAS in 1989 batch. கிடையாது, 1988 batch தான் அவர். He has been responsible for handling various departments as secretary to the government of Kerala. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. அப்போ பி ஆப்ஷன் 1 and 3 ஒன்லி வந்தால் கரெக்ட். அதுக்கு அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கொஸ்டின் சூஸ் த ரைட் பேர் கொடுத்துருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. கரெக்ட், தப்பு. 65 years. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு தப்பாக இருக்குது. மினிமம் ஏஜ் ஃபார் கண்டஸ்டிங் ஃபார் த பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து 35, இது கரெக்ட். மினிமம் ஏஜ் ஃபார் பிகமிங் ராஜ்யசபா மெம்பர் வந்து 30 years கரெக்டாக இருக்குது. மினிமம் ஏஜ் ஃபார் பிகமிங் லோக்சபா வந்து 21 years கிடையாது, 18 yearsலேயே வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் பேர் கேட்டிருக்காங்க. அப்போ 2 and 3 ஒன்லி. ஆப்ஷன் சி 2 and 3 ஒன்லி. அதுக்கடுத்து 184லேருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஆப்டிடியூட் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்தது வந்து 188 பாருங்கள். அசிஸ்டன்ட் ரீசனில் இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் இன் தமிழ்நாடு எய்ம்ஸ் டு பிரிட்ஜ் லேர்னிங் கேப்ஸ் அமாங் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காஸ்ட் பை COVID-19 பேண்டமிக். கரெக்டு தான். இல்லம் தேடி கல்வியை வந்து
கோவிட்-19 பீரியடில் வந்து பிரிட்ஜிங் த லேர்னிங் கேப்ஸ் வந்து அதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்ட். ரீசன் பார்க்கலாம். த ஸ்கீம் இன்வால்வ் வாலண்டியர்ஸ் ப்ரொவைடிங் ரெமிடியல் எஜுகேஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ் அட் தேர் ஹோம்ஸ். ரீசனும் கரெக்ட். அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது 189 கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஆக்ரோனம். எது வந்து தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டிஎஸ்சிங்கிறது டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின், இது வந்து கரெக்ட். என்ஐசி வந்து நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டரும் கரெக்ட். எம்ஐஎஸ் வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் கரெக்ட். இந்த ஐஎம்ஐஎஸ்ங்கிறது இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா. அப்போ 4வது தான் நமக்கு வந்து தப்பாக இருக்குது. அப்போ பாருங்கள் ஆப்ஷன் டி 4 ஒன்லி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 190 கொஸ்டின் போயிடலாம். தமிழில் பார்க்கலாம் அந்த கொஸ்டினை. அயோத்திதாச பண்டிதர்ங்கிறவர் வந்து ஒரு பைசா தமிழன், ராமலிங்க அடிகள் வந்து திருவருட்பா, ஜோதிபா பூலே வந்து குலாம்குரி, சையத் அகமது கான் வந்து தத்கிப் ஹுல் அக்லுக். ஓகேங்களா. அப்போ ஏக்கு 4 எடுத்துப்போம். எடுத்துட்டா 2 ஆப்ஷன்ஸ் வரும். லாஸ்ட் சையத் அகமது 1 எடுத்தாவே ஆப்ஷன் பி 4 3 2 1. அடுத்தது 191 கொஸ்டின் பாருங்கள். அசிஸ்டன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன் பாருங்கள். அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜாஜி காங்கிரஸ் டிசைடட் டு பாய்காட் சைமன் கமிஷன் இன் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. சத்யமூர்த்தி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில் தான் வந்து சைமன் கமிஷன் வந்து பாய்காட் நடக்கும் சென்னையில். சத்யமூர்த்தி அவர்கள். ஓகேங்களா. காமராஜரோட பொலிட்டிக்கல் குருன்னு சொல்லுவாங்க சத்யமூர்த்தி அவர்கள். அது அப்போ இது தப்பு. த சைமன் கமிஷன் ஹேட் ஒன்லி ஒயிட் மேன் ஹேஸ் மெம்பர்ஸ், தட் இஸ் நோ இந்தியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்ட். அப்போ ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் சி. 192 கொஸ்டின் பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ரீசன் சயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பயாலஜியில் இருந்து கோபால் 60 இஸ் யூஸ்ஃபுல் இன் கேன்சர் தெரப்பி. ஆக்ஷன் கரெக்ட். ரீசன் பாருங்கள். கோபால் 60 இஸ் a source of gamma radiation capable of killing cancerous cells. ரீசனும் கரெக்ட். அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குது. 193 பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு விடியல் பயணம் ஸ்கீம் இஸ் இன்ட்ரடியூஸ் இந்த மந்த். நம்ம சீஃப் மினிஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து சைன் பண்ணது வந்து விடியல் பயணம் திட்டம் தான். அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மே 2021 மே 8 2021 தான் சைன் பண்ணியிருப்பார். அப்போ ஆப்ஷன் ஏ தான். 194 கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் வேலு நாச்சியார் பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். வேலு நாச்சியார் வாஸ் த டாட்டர் ஆஃப் செல்லமுத்து சேதுபதி, கிங் ஆஃப் சிவகங்கைங்கிறாங்க. சிவகங்கை கிடையாது, ராமநாதபுரம். இது தெரிஞ்சாவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம். தப்பு. வேலு நாச்சியார் ஹஸ்பண்ட் வாஸ் அசாசினேட்டட் பை த நவாப் ஆர்மி அண்ட் டு அட்டாக் த நவாப் அண்ட் பிரிட்டிஷ். ஷி ஜாயின் வித் கோபால நாயக்கர் அண்ட் ஹைதர் அலி. இது வந்து கரெக்ட். இன் 1790 ஷி டைட் டியூ டு இல்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. 1796 தான் வந்து அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா. இல்னஸ் மூலமாக. ஸோ 1 and 3 தப்பாக இருக்குது. 2 மட்டும் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ 2 ஒன்லி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 195 கொஸ்டின் பார்க்கலாம். பிரசிடென்ட்டும் மேட்ச் த பிரசிடென்ட் லிஸ்டட் வித் த டிஸ்ட்ரிக்ட் கெஸ்ட் டு அட்டெண்ட் த ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு வந்து அந்த கெஸ்ட்டும் பிரசிடென்ட்டும் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. திரௌபதி முர்மு பார்த்தா பிரபோவோ சுபையாட்டோ, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் விளாடிமிர் புதின், பிரணாப் முகர்ஜி பாரக் ஒபாமா, ராம்நாத் கோவிந்த் சிரல் ராமபோசா. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2 வரும். தெரிஞ்சாவே ஆப்ஷன் பி 2 3 4 1. 196 கொஸ்டின் பார்க்கலாம். டிபிஎஸ்பி பற்றி ஒரு கொஸ்டின் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டிபிஎஸ்பி நமக்கு வந்து ஆர்டிகல் 36 51 வரைக்கும் வரும். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இது வந்து கரெக்ட். ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பாரோட் திஸ் ஐடியா ஃப்ரம் ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன் கிடையாது, இரிஸ் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிபிஎஸ்பி ஃபார்ம் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையாது, நாவல் ஃபியூச்சர்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ நமக்கு ஏ ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. அதுக்கு அடுத்தது 197 கொஸ்டின் வந்து நமக்கு ஆப்டிடியூட் தான் கொடுத்துருக்காங்க. 198ம் 199 அதை கொடுத்துருக்காங்க அண்ட் 200 அதை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆப்டிடியூட் 75 கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆப்டிடியூட் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.